அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். ஹலோ எவ்ரிவான், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4. நான் உங்கள் ஆர்ஜே சிவானி, என் கூட இருக்காங்க ஆர்ஜே சந்தியா. ஆர்ஜே சந்தியா, நீங்க எப்பயுமே ஒரு கண்டென்ட்டோட வந்திருப்பீங்களே, இன்னைக்கு என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கீங்க? ப்ரீவியஸ் எபிசோட்ல கிளைமேட் சேஞ்ச் அப்புறம் அதோட எஃபெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆனா அந்த கிளைமேட் சேஞ்சை சரி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், யார் தான் என்ன செஞ்சாங்க? சரி, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னன்னா, UN கிளைமேட் சேஞ்சுக்காகவே யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு எவ்ரி இயர் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. அதுதான் காப். காப்பா? காப்னா போலீஸ் தானே? காப்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். காப் 27 இப்போ ரீசெண்டா ஈஜிப்ட்ல நடந்துச்சு. அதுல நம்ம கண்ட்ரி ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் யூஸ் பண்றதுனால கிளைமேட் சேஞ்சை கம்பேக் பண்ண முடியும்னு எல்லா கண்ட்ரிஸும் ஒருமனதா தீர்மானிச்சிருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்சஸா? இப்ப புடிச்சேன் பாரு நம்ம டாபிக். ரெனியூவபிள் ரிசோர்சஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஜியோ தெர்மல் தானே. நம்ம இந்தியால கூட சோலார் எனர்ஜிக்காக நியூ ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால ராஜஸ்தான் தான் லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் எனர்ஜி. அப்புறம் விண்ட் எனர்ஜிக்கு தமிழ்நாடு. இதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். ஆமா, கண்டிப்பா. இப்போதான் சிவானி, நான் இதை பத்தி சொல்லியே ஆகணும். மக்களுக்கு ரெனியூவபிள் ரிசோர்சஸ் பத்தி நிறைய கேள்விகளும் பயங்களும் இருக்கு. ரீசெண்டா நான் ஒரு ஒர்க் ஷாப்ல இதை பத்தி கேள்விப்பட்டேன். அதாவது விண்ட் எனர்ஜிக்காக விண்மில் செட் பண்றாங்கல்ல, அந்த விண்மில் செட் பண்ற பூமியிலும் அதை சுற்றி இருக்க பகுதிகளிலும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சு தண்ணீர் பஞ்சம் ஏற்படணும்னு பயப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையே கிடையாது. ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் நமக்கு இயற்கையா கிடைக்கிற ஒண்ணு. இதனால இயற்கைக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் தராது. நம்ம இப்ப ரெனியூவபிள் ரிசோர்ஸ் பத்தி பேசியிருந்தோம். இது மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய நம்ம ஒரு குட்டி டிராமா பார்த்துட்டு வந்துடலாமா? அமைச்சரே, மன்னா, எனது நாடும் நாட்டு மக்களும் எப்படி இருக்கிறார்கள்? நாட்டு மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா. ஆனால் நாட்டின் எதிர்காலம் தான். என்னையா இழுக்கிறீர்? என்ன வந்து விட்டது நம்ம நாட்டின் எதிர்காலத்திற்கு? எதிர் நாட்டு மன்னன் எவனும் படையெடுத்து திட்டமிட்டுள்ளானா? மன்னா, எதிரி நாட்டு படைகள் 1000 வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் பலம் நம்மிடம் உள்ளது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்தை எப்படி சமாளிப்பது என்பதுதான் எனது கவலையே. காலநிலை மாற்றமா? அப்படி என்றால் என்ன? மன்னா, தங்களை காண ஒற்றர் பானபத்திர ஓனாண்டி வந்துள்ளார். அமைச்சரே, பார்த்தீரா? தாங்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் எனது ஒற்றன் அதை பற்றி அலசி ஆராய்ந்து தகவல் சொல்ல எவ்வளவு விரைவில் வந்துவிட்டான் என்று. இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். காவலனே, எங்கே அவன்? வரச்சொல். உத்தரவு மன்னா. வணக்கம் மன்னா. அடடா, வாடா எனது அன்பு ஒற்றனே. உன்னை போல் ஒரு சிறந்த சேவகன் உலகிலேயே இல்லையடா. ஆமாம், என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் காலநிலை மாற்றம் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றனே, அந்த காலநிலை மாற்றம் என்ன அவ்வளவு கொடுமையான நோயா? ஆம் மன்னா, அதுவும் அந்த நோய்க்கு தாங்கள் தான் காரணம் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன, காலநிலை மாற்றத்துக்கு நான் காரணமா? என்ன சொல்கிறாய் ஒற்றா? சற்று விளக்கமாக கூறு. மன்னா, தாங்கள் தினந்தோறும் அரசவையில் அமரும்போது வலது கால் மீது இடர்கால் போட்டு அமர்கிறீர்கள். இவ்வாறு அமர்ந்துவிட்டு அரை மணி நேரத்திற்கு பின்னர் கால்கள் மாற்றி இடது காலின் மீது வலது காலை போட்டு அமர்கிறீர்கள். இப்படியாக நீங்கள் கால்களை இடம் மாற்றி அமர்வதே காலநிலை மாற்றம் என்றழைக்கப்படுகிறது. மன்னனுக்கே இந்த நோய் வந்து விட்டதால் நமக்கெல்லாம் என்ன நிலையோ என்று மக்கள் எண்ணுகிறார்கள். இதுதான் நான் கொண்டு வந்த செய்தி மன்னா. அப்படி என்றால் ஒற்றனே, இனிமேல் நான் கால் மேல் கால் போடக்கூடாதா? அமைச்சரே, நானும் ஒற்றனும் நாட்டின் முக்கியமான பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன தைரியம் இருந்தால் நீர் எங்களை பார்த்து ஏளனமாய் சிரித்துக் கொண்டிருப்பீர். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் சிரித்தது கள்ளம் கபடம் இல்லாத தங்களது உள்ளத்தை எண்ணியே. யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடுகிற நல்லவராக இருப்பது தவறில்லை அண்ணா. ஆனால் எவர் எது சொன்னாலும் அது உண்மையா என ஆராய்ந்து பார்க்கும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் அண்ணா. அப்படி என்றால் எனது ஒற்றன் கூறியவை அனைத்தும் தவறான தகவல் என்று நீ கூறுகிறாயா? ஆமண்ணா, ஆனால் காலநிலை மாற்றம் எனும் பெரும் பிரச்சனை வரப்போகிறது என்று அவன் கூறினானே, அது மட்டும் உண்மைதான். நாம் அனைவரும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை இப்போதே சந்தித்து வருகிறோம். காலநிலை மாற்றம். அமைச்சரே,
இந்த காலநிலை மாற்றம் என்றால் என்ன? நீராவது சரியான தகவலை எனக்கு கூறுமையா? மன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் குறுகிய காலகட்டத்தில், அதாவது ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ மாதத்திலோ நிலவும் தட்பவெப்ப நிலையானது வானிலை ஏற்றழைக்கப்படுகிறது. 30 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேற்பட்ட காலங்களில் ஒரு நிலப்பரப்பில் நிலவும் வானிலையே காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. மக்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகளால் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இதுவே காலநிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது மன்னா. அமைச்சரே, இந்த காலநிலை மாற்றத்தினால் அப்படி என பெரிய விளைவுகள் என்ன நிகழ்ந்துவிடும்? மன்னிக்க வேண்டும் அரசே. அதீத வெப்பம், அதீத குளிர், திடீர் மழை, தொடர்ச்சியான புயல்கள், நீண்ட வறட்சி என காலநிலை மாற்றத்தால் மக்கள் தாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இத்துணை பிரச்சனைகளா? அமைச்சரே, என் மக்களை காப்பாற்றுவது எனது கடமை. கூறுங்கள், இதற்கு என்னத்தான் செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்து என் மக்களை காக்க நான் சித்தமாக உள்ளேன். தங்கள் ஒருவரால் மட்டும் இதை செய்ய இயலாது மன்னா. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக நாம் போராட முடியும். நீங்கள் கூறுங்கள் அமைச்சரே. மக்களை இதில் ஒன்றிணைத்து ஈடுபடுத்த வேண்டியது என் பொறுப்பு. காடுகளை பாதுகாக்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. நெகிழி பொருட்கள் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. புதைப்படிம எரிபொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம். புதைப்படிம எரிபொருட்கள் என்றால் என்ன? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியில் இறந்து புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் எரிபொருட்கள் புதைப்படிம எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பூமியிலிருந்து திட, திரவ, வாயு என 3 நிலைகளையும் கிடைக்கின்றன. பெட்ரோல், டீசல், நிலக்கரி இதையெல்லாம் புதைப்படிம எரிபொருளுக்கு உதாரணமாக சொல்லலாம். அமைச்சரே, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் புதைப்படிம எரிபொருட்களுக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? மன்னா, புதைப்படிம எரிபொருட்களை எரிப்பதால் அவற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றப்பட்டு வளிமண்டலத்தில் சேர்ந்து விடுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் பசுமை வீட்டு விளைவை அதிகரித்து பூமியின் வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது. பூமி வழக்கத்தை விட அதிகம் வெப்பமடையும் போது காலநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த காலநிலை மாற்றம் பூமியில் வாழும் உயிர்களின் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது புரிகிறதா மன்னா? அமைச்சரே, உம்மை போன்ற ஒருவர் இருப்பது எனது அரசவைக்கே பெருமை. இந்த புதைப்படிம பொருட்கள் இல்லாமல் எங்கே எதுவும் நடப்பதில்லை. உதாரணத்திற்கு நீரே பாரும். நானே அவற்றை பயன்படுத்திதான் என் வாகனத்தை இயக்குகிறேன். இவற்றை பயன்படுத்தக்கூடாது என்றால் எப்படி அமைச்சரே? இப்பிரச்சனைக்கு நீங்கள் ஏதும் தீர்வு வைத்துள்ளீர்களா? ஆமண்ணா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். என்ன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களா? அப்படி என்றால் என்ன? அவற்றை பற்றி கூறுங்கள். அவை எப்படி காலநிலை மாற்றத்தில் நமக்கு உதவ முடியும்? அண்ணா, ஒரு முறை பயன்படுத்திய பின் மீண்டும் பயன்படுத்த இயலாத ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எனப்படும். விறகு, பெட்ரோல், நிலக்கரி போன்றவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்களுக்கு உதாரணங்கள் மன்னா. அமைச்சரே, இது இருக்கட்டும். நீ ஏதோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் என்று சொன்னீரே, அந்த கருத்துக்கு வாரும். நிச்சயமாக மன்னா. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்றழைக்கப்படுகிறது மன்னா. இவ்வகையான ஆற்றல் இயற்கை மூலங்களான சூரியன், காற்று, மழை, கடல், பூமி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கிறது. உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் தங்களின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை இம்மூலங்களிலிருந்து பெறுவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. புதைப்படிம எரிபொருட்கள் இல்லாமல் இயற்கை மூலங்களிலிருந்தே ஆற்றல் பெற முடியுமா? அமைச்சரே, சற்று விளக்கமாக கூறு. ஆமண்ணா, உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சூரியன் ஆற்றலை எடுத்துக்கொள்வோம். சூரியனிலிருந்து பூமிக்கு வருகிற வெப்பத்தை நாம் நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சோலார் பேனல்களை, அதாவது சூரிய மின்கலங்களை பயன்படுத்தி சூரிய ஆற்றலை மின்சார ஆற்றலாக சேமித்து பயன்படுத்தலாம் அண்ணா. அருமை அமைச்சரே. ஆமாம், இந்த நீரை கொண்டு எப்படி ஆற்றல் உருவாக்க முடியும்? அது குறித்து சற்று கூறுங்களேன். ஓடுகின்ற நீரையோ அல்லது மேலிருந்து கீழ் விழுகின்ற நீரையோ பயன்படுத்தி டர்பன்களை சுழற வைத்து அந்த இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி மின்கலங்களில் சேமித்து பயன்படுத்தலாம் அண்ணா. அப்படி என்றால் காற்று ஆற்றலா? நீளமான ரெக்கைகள் ஒரு சுழலும் அச்சுடன் இணைக்கப்பட்டு காற்றாலை எந்திரத்தினை பயன்படுத்தி காற்று ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி பின் அதனை மின்சார ஆற்றலாக மாற்றி மின்கலங்களில் சேமித்து பயன்படுத்தலாம் அண்ணா. அமைச்சரே, மன்னா, நீங்கள் என்ன கேட்க வருகிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது மன்னா. இவை மட்டுமல்லாது உயிர்வாயு ஆற்றல், ஓத ஆற்றல், அதாவது கடல் ஓதங்களை கொண்டு மின்னாற்றல் தயாரிப்பது என பல்வேறு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் உள்ளனவண்ணா. இவற்றால் எந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றப்படுவதில்லை. இவை தீர்ந்து போவதும் இல்லை. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவற்றால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித மாசும் ஏற்படவில்லை மன்னா. ஆகவே இவற்றிலிருந்து எவ்வித கழிவுப் பொருட்களோ பசுமை வீட்டு வாயுக்கள் வெளிப்படுத்துவதும் இல்லை. எனவே புதைப்படிம எரிபொருட்களை தவிர்த்து
சூரிய ஆற்றல், நீராற்றல், காற்றாற்றல் மாதிரியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தினால் புவி அதிக வெப்பமடைதலையும் குறைக்க முடியும், காலநிலை மாற்றத்தையும் தவிர்க்க முடியும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும், மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். சரிதானே அமைச்சரே? மிகச் சரியாக சொன்னீர்கள் மன்னா. நம் பூமியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினர் மகிழ்ச்சியுடன் வாழத்தக்க வகையில் வளம் நிறைந்ததாக இப்பூமியை விட்டு செல்ல வேண்டும். அதற்கு நாம் இப்போது முதலில் செய்ய வேண்டியது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்களிலிருந்து நம்மை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கு மாற்றிக்கொள்வதுதான். தக்க நேரத்தில் நல்ல வழிகாட்டி நம்மையும் நம் நாட்டையும் காத்துள்ளீர்கள். காலநிலை அரக்கனிடமிருந்து மக்களை காக்க இதோ எனது 5 கட்டளைகள். கட்டளையின் 1. நம் நாட்டில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்படுகிறது. மீறுவோர் தண்டிக்கப்படுவர். மேலும் அன்றாட வாழ்வில் நெகிழி பயன்பாட்டினை குறைத்துக் கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக அறிவிக்கப்படுகிறது. கட்டளையின் 2. நாட்டு மக்கள் அனைவரும் வீட்டுக்கொரு மரம் வளர்க்க வேண்டும். காடுகள் அழிப்பது, காட்டு விலங்குகளை துன்புறுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். கட்டளையின் 3. நிலக்கரி, பெட்ரோல் போன்ற புதைப்படிம எரிபொருட்களை பயன்படுத்துவதை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அருகிலுள்ள இடங்களுக்கு முடிந்தவரை மிதிவண்டியிலோ அல்லது நடந்தோ செல்ல வேண்டும். முடிந்தவரை எரிபொருட்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரே அலுவலகத்திற்கு செல்லும் இருவர் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருப்பின் அவர்கள் இருவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று வரலாம். இதனால் செலவும் குறையும், எரிபொருள் பயன்பாடும் குறையும், சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறையும். கட்டளையின் 4. நாட்டு மக்கள் அனைவரும் சூரிய ஆற்றல், நீராற்றல், காற்றாற்றல் மற்றும் கடலோத ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களையே பயன்படுத்த வேண்டும். கட்டளையின் 5. நாட்டு மக்கள் அனைவரும் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வினை அடைய வேண்டும். தத்தம் இல்லங்களில் குழந்தைகளிடமும் குடும்ப உறுப்பினர்களிடமும் சுற்றுச்சூழல் காக்க வேண்டியதனை அவசியத்தை குறித்து கலந்துரையாடுதல் வேண்டும். ஒவ்வொரு தனி நபரும் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட வேண்டும். இதுவே எனது 5வது கட்டளை. ஆஹா, அருமை மன்னா, அருமை. மக்களே, நம் அரசரின் இந்த 5 கட்டளையும் முறையாக பின்பற்றுவோம். நாம் வாழ்கிற பூமியை பாதுகாப்போம். என்ன மக்களே, டிராமா பார்த்தாச்சா? அதுல அமைச்சர் நம்மளுக்கு ஒரு 5 கோல்டன் ரூல்ஸ் கொடுத்திருக்காரு. சேவ் அண்ட் க்ரோ மோர் ட்ரீஸ், சே நோ டு பிளாஸ்டிக், முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வெஹிக்கிள், மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் தானே? கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து கிரீன் ரெசல்யூஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்சையும் என்வாயர்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சிம்பிள் மெஷர்ஸ் தான் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். Do check out their Instagram page and website for further details. So, take the green resolution and contribute towards the greener planet. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4. நான் உங்கள் ஆர்ஜே சிவானி and நான் உங்க அஜய் சந்தியா. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.